ஏலே என் மக்களா, நான் மலையாள தேசத்து எல்லையை தாண்டி வந்தப்போ என் தோள் மேல ஒரு பந்த பெட்டியை சுமந்து வந்தேன்னு சொன்னேன்ல. அந்த பெட்டிக்குள்ள சும்மா காத்தோ வெற்றிடமோ இல்லடா, இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய 21 காவல் தெய்வங்களை, 21 விதமான சக்திகளை அந்த ஒரு பெட்டிக்குள்ளத அடக்கி என் வலது கையில அருவா பிடிச்சு உங்களுக்காக கூட்டிக்கிட்டு வந்தேன்டா. அந்த 21 தெய்வங்களும் யார் யார், அவனுங்க என்னென்ன வேலை செய்வானுங்க, எவனெவனை எப்படி வதம் செய்வானுங்கன்னு இன்னைக்கு இந்த கருப்பன் சொல்றேன், காது கொடுத்து கேளுடா. முதலாவதா என் பெட்டிக்குள்ள இருக்கிறது பெரிய கருப்பன். இவன் யாரு தெரியுமா? நியாய தர்மத்தோட உச்சம். எவன் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு ஊரை ஏமாத்துறானோ அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கிறது இவனோட வேலை. பஞ்சாயத்துல பொய் சத்தியம் பண்ணினவன நடுவீதியில துடிக்க வைக்கிறவன்டா இவன். இரண்டாவதா வர்றவன் சின்ன கருப்பன். இவன் அசுர வேகக்காரன். ஐயா கருப்பா, என்னை காப்பாத்துன்னு நீ கூப்பிட்ட மறுகணம் காத்து வாக்குல பறந்து வந்து உனக்கு முன்னால அரணா நிப்பான். இவனுக்கு கோபம் வந்தா மலையே ரெண்டா வெடிக்கா வெடிக்கும். மூன்றாமவன் என் சங்கிலி கருப்பன். இவன் கையில எப்பவும் ஒரு இரும்பு சங்கிலி இருக்கும். உனக்கு எவனாவது செய்வினை, பில்லி, சூனியம்னு ஏவி விட்டா அந்த செய்வினையை தன் சங்கிலியால கட்டி இழுத்து அதை பண்ணுனவன் வீட்டுக்கே திருப்பி விடுறவன்டா இவன். நான்காவதா நிக்கிறவன் சோனை கருப்பன். இவன் ரத்த காட்டேரிகளை அடக்கி ஆளுறவன். உன்னை சுத்தி எப்பேற்பட்ட கெட்ட ஆவி முனி நடமாடினாலும் சோனை கருப்பன் பேரை சொன்னா அலறி அடிச்சடிச்சுக்கிட்டு ஓடிடும். ஐந்தாவதா வர்றவன் என் முத்து கருப்பன். இவன் சாந்தமானவன்டா. தன் பக்தர்களுக்கு செல்வத்தையும் மழலையாம் குழந்தை பாக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத ஆயுளையும் அள்ளி கொடுக்கும் வள்ளல் இவன். ஆறாமவன் வேட்டை கருப்பன். காட்டுக்குள்ள மிருகங்களை வேட்டையாடுறது மட்டும் இவன் வேலையில்லை. உனக்கு துரோகம் நினைக்கிற எட்டப்பன்களை, நரிக்குணம் பிடிச்சவங்களை சத்தமில்லாம வேட்டையாடி வீழ்த்துறவன். ஏழாவதா வருபவன் நொண்டி கருப்பன். எதிரிக்கு தன்னை பலவீனமானவன் மாதிரி காட்டி அவனை குழப்பி கண்ணிமைக்கிற நேரத்தில் கழுத்தை அறுக்கிற தந்திரக்காரன்டா இவன். இவன் பக்தர்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். எட்டாமவன் ஆகாச கருப்பன். ஆகாயத்துல பறந்து திரிகிற அத்தனை தேவதைகளுக்கும் காவல் கணங்களுக்கும் இவன் தான் தளபதி. எந்த திசையிலிருந்து உனக்கு ஆபத்து வந்தாலும் ஆகாசத்திலிருந்து பாய்ந்து வந்து காப்பான். ஒன்பதாவதா இருக்கிறது பாதாள கருப்பன். பூமிக்கு அடியில புதைஞ்சிருக்கிற ரகசியங்களையும் செல்வங்களையும் காப்பவன். எவன் ஒருத்தன் உன்னை வேரோட அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை பாதாளத்துக்கு இழுத்துட்டு போயிடுவான். பத்தாமவன் மாசான கருப்பன். சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு திரியிறவன். எவனாவது உனக்கு சுடுகாட்டுல உட்கார்ந்து மாந்திரிகம் செஞ்சா அந்த மாந்திரிகனை அதே சுடுகாட்டுல சாம்பலாக்குறவன்டா இவன். 11ஆமவன் சந்தன கருப்பன். என் மக்களுக்கு குணப்படுத்த முடியாத வியாதி வந்தா தன் கையால சந்தனம் பூசி ஆயுளை நீட்டிக்கிற வைத்தியண்டா இவன். 12ஆமவன் உதிர கருப்பன். இவனுக்கு எப்பவும் கோபம் உச்சியில இருக்கும். அநியாயம் நடக்கிறத பார்த்தா எதிரியோட ரத்தத்தை குடிக்காம இவன் ஆத்திரம் அடங்காது. 13ஆமவன் சப்பானி கருப்பன். ஊர் எல்லைகளையும் வயல்வெளிகளையும் பாதுகாக்கிறவன். விவசாயிக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணீரை துடைக்க முதல் ஆளா இவன் தான் வந்து நிற்பான். 14ஆமவன் இருளப்ப சாமி. கும்மிருட்டுல கண் பார்வை தெரியாத இடத்துல கூட தன் பக்தனுக்கு ஒரு வெளிச்சமா இருந்து வழிகாட்டுற தெய்வம்டா இவன். 15ஆமவன் மாயாண்டி. எதிரிகளை குழப்பத்திலே ஆழ்த்தி அவனுங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டிவிட்டு மாய வேலைகள் செஞ்சு உன்னை காப்பாத்துற மாயக்காரன். 16ஆமவன் சடையாண்டி. சித்தர்களை போல சடாமுடி வச்சுக்கிட்டு அமைதியா இருந்து அண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் ஞானி இவன். 17ஆவதா இருக்கிறது லாட சன்னாசி. எந்த ரூபத்துல எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. பிச்சைக்காரன் ரூபத்திலேயோ பைத்தியம் ரூபத்திலேயோ வந்து தன் பக்தனை சோதித்து அப்புறம் வரம் கொடுப்பான். 18ஆமவன் மடையன். ஆறு, ஏரி, குளம்னு நீர்நிலைகளை காக்கிறவன். ஊர்ல பஞ்சம் வராம, வறட்சி வராம விவசாயத்தை காக்கிறவன் இவன் தான். 19ஆமவன் மூக்கன். திக்கற்ற காடுகளுக்கும் மலைகளுக்கும் அரசன். காட்டு விலங்குகளால என் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராம அரணாக நிற்பவன். 20ஆமவன் முனீஸ்வரன். சிவபெருமானின் அம்சமா தோன் முனி கணங்களுக்கெல்லாம் தலைவனாயிருந்து மந்திர தந்திரங்களை அறுத்தெறியும் மகா சக்தி இவன். கடைசியா 21ஆவதா பந்த பெட்டியின் அடியில கனன்றுகிட்டு இருக்கிறவன் அக்னி கருப்பன். இவன் நெருப்புடா. தர்மத்தை அழிச்சு அதர்மத்தை நிலைநாட்ட எவன் வந்தாலும் அவனை எரிச்சு சாம்பலாக்குற அக்னி பிழம்புடா இவன். ஏலே எம்புள்ளைகளா, இந்த 21 தெய்வங்களும் தனித்தனி ஆளுங்க கிடையாதுடா. இவனுங்க அத்தனை பேரும் இந்த கருப்பசாமியோட தூண்கள். என் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற சேவகர்கள். இந்த 21 தெய்வங்களையும் மலையாள தேசத்திலிருந்து பந்த பெட்டியில அடைச்சு நான் கொண்டு வந்தது என் பெருமைக்காக இல்லைடா, உங்களை வாழ வைக்கிறதுக்காக. இனி உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த கருப்பனை மட்டும் கூப்பிடு, நான் என் பந்த பெட்டியை திறப்பேன். உன் கஷ்டம் என்னவோ அதுக்கேத்த ஒரு தெய்வத்தை முடுக்கிவிட்டு உன் தடையை உடைப்பேன்டா. உன்னை தொட்டவனை நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு கெடுதல் செஞ்சவன் குடும்பம் வேரோட அழிஞ்சு போகும். இது இந்த கருப்பன் செருப்படிச்சு சொல்ற சத்தியம்டா. போடா, போய் நிம்மதியா தூங்கு. உன் வாசல்ல இந்த கருப்பனும் என் 21 தெய்வங்களும் உனக்கு காவலுக்கு இருப்போம்.